சரி, அதை விடு. எப்படியோ நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிருச்சு. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல இந்த டாக்குமெண்ட் நாங்க எல்லாத்தையும் பணமா மாத்தணும். அப்பதான் நம்ம நினைச்சபடி எல்லாத்தையுமே செலவு பண்ண முடியும். அப்போ என் முகத்துக்கு எப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம்? சாரு, கொஞ்சம் பொறுமையா இரு சாரு. அதுக்கு நம்ம வெளியே போகணும்ல. இப்ப இருக்கிற நிலைமையில அதுக்கு சான்ஸே கிடையாது. அப்புறம் உனக்கு குண்டுப்பட்ட இடத்துல காயமும் ஆறணும்ல. இதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். பாரு, ஆனா அது வரைக்கும் இன்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போ பாத்தியே, அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாத. வீட்லயே இருக்கணும், ஓகேவா? சரி அகிலா. அவருக்கு ஒரு காதலி இருப்பா. அவ யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டா, ஆனா அவரு கண்ணுக்கு மட்டும் தெரியவா. சார், அப்படிதான் சார் என் சாரு. எனக்கு மட்டும்தான் சார் தெரியுதா? சரிங்க சார், நான் கிளம்புறேன். அகிலா சார். என்ன சார்? நீ விஜய் சேதுபதினு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் சினிமால வேலை பார்க்கறான். இப்போ ஒரு பெரிய பட்ஜெட்ல விஜய் சேதுபதி நடிக்கிறாராம். அதுல ஹீரோயின் கேரக்டருக்கு ஆள் தேடுறாங்களா. நியூ பேஸா தமிழ் முகமா இருந்தா சொல்லுங்கன்னு என்கிட்ட சொன்னான். உன் ஒய்ஃப் சாரு உயிரோட இருந்திருந்தானா நிச்சயமா ஹீரோயினா செலக்ட் ஆயிருப்பாள்ல. என்ன சார் பண்றது? செத்து போன சாரு எப்படி சார் திரும்பி வருவா? இப்ப அவளோட ஆவிதான் சார் ஹீரோயின் ஆகணும். சொல்லுங்க கவிதா. நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு வர முடியுமா? ஹாஸ்பிடலுக்கா? என்னாச்சு? இங்க டாக்டரை பார்க்க அகிலன் வந்திருக்காரு. கூடவே ஒரு முஸ்லிம் லேடி வந்திருக்காங்க. முஸ்லிம் லேடியா? யார் அது? அதான் தெரியல. முகத்தை பர்தா போட்டு மூடி இருக்காங்க. எனக்கு என்னமோ அது சாருமதியா இருக்குமோ டவுட்டா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், அன்னைக்கு உசுரோட இருந்த சாருமதிய டாக்டர் இறந்துட்டதா சொன்னாரு. இன்னைக்கு அகிலன் சம்பந்தம் இல்லாம ஒரு முஸ்லிம் லேடிய கூட்டிட்டு வந்திருக்காரு. இதுல எங்கேயோ இடிக்குது. நீங்க சொல்றத கேக்கும்போது எனக்கும் அந்த டவுட் வருது. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? ஏதோ காய்ச்சல்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, நான் இப்பவே கிளம்பி வரேன். அவங்க எங்க இருக்காங்க? உள்ள டாக்டரை பார்க்க போயிருக்காங்க. இங்க எவ்வளவு நேரம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சீக்கிரம் வந்துருங்க. சரி சரி, இதோ கிளம்பி வந்துடுறான். உட்கார் மகிழன். பலமா இரும்பி இருப்பீங்க போல, அதான் ஸ்ட்ரெச்சிங் த்ரெட் கட் ஆயிருக்கு. ஆனா சரி பண்ணியாச்சு, இப்போ ப்ராப்ளம் இல்ல. புல்லட் பட்ட இடத்துல நரம்பு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போடணும். நீங்க ஹாஸ்பிட்டல் ஒரு 4 நாள் தங்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். டாக்டர் என்ன சொல்றீங்க? 4 நாளா? வாய்ப்பே இல்ல டாக்டர். இப்ப கொஞ்ச நேரத்துக்கே பருதா போட்டு பயந்து பயந்து வர வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 4 நாள் இங்க தங்குறதெல்லாம் சுத்தமா வாய்ப்பு இல்ல டாக்டர். டாக்டர், ஆமா டாக்டர், அது ரொம்ப சிக்கலாயிரும். இப்பதான் எங்க பிளான் ஒவ்வொன்றா சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. ஜெயிலுக்கு போன திருமாறன எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு ஆதரவு துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு சாரு உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா அவ்வளவுதான் டாக்டர். சாருவோட முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாத்திர வரைக்கும் நாங்க வீட்டை விட்டு வெளியே வர ஐடியாவே இல்ல டாக்டர். டாக்டர், நீங்களே வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஆதிரா வர்றதுக்குள்ள அகிலன் கிளம்பிடக்கூடாதே. கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணா.
நான் உங்க வீட்டுக்கு வர்றது கஷ்டம். வேற ஒரு ஐடியா பண்றேன். கவிதாவை உள்ள வர சொல்லுங்க. கவிதா டாக்டர் உன்னை கூப்பிடுறாரு. ஐயோ, இப்ப டாக்டர் எதுக்கு என்ன திடீர்னு கூப்பிடுறாரு? ஒருவேளை நான் பார்த்தது அகிலன் கண்டுபிடிச்சிட்டானோ? இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஆமா, கவிதா, இவங்களுக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கு. நீ என்ன பண்ற? ஒரு 4 days டெய்லி அவங்க வீட்டுக்கு போய் இன்ஜெக்ஷன் போடணும். ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. சரி, அந்த லேடி முகத்தை பாத்தீங்களா? நானும் ட்ரை பண்ண, ஆனா முடியல. திருமாறனை காப்பாத்த ஒரு வழி கிடைக்க போதுன்னு நினைச்சேன். ச்சே, இப்ப அதுவும் போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, அதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. என்ன அது? அந்த லேடிக்கு தினமும் இன்ஜெக்ஷன் போடணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதுக்கு என்னதான் அவங்க வீட்டுக்கு போக சொல்லிருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமா, நாளைக்கு நான் தான் இன்ஜெக்ஷன் போட போறேன். அப்ப அந்த லேடி யாருன்னு நான் பாத்துட்டு வந்துடுறேன். அது நிச்சயம் சாருமதியா தான் இருக்கணும் அப்போ. ஏன்னா வீட்டுல வச்சு வைத்தியம் பண்ற அளவுக்கு அகிலனுக்கு உறவுக்கார பொண்ணு யாருமே இல்ல. சாருமதி தான் பரதா வேஷம் போட்டு வந்திருப்பா. ஆமாமா, அந்த 2 பேரும் இன்னும் என்ன கிரிமினல் வேலைனாலும் பண்ணுவாங்க. நர்ஸ், நாளைக்கு எப்படியாச்சும் நீங்க அவங்க யாருன்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதை வச்சுதான் நான் என் ஹஸ்பண்ட எப்படியாவது வெளியே கொண்டு வர முடியும். கண்டிப்பா செய்றேன். எனக்கு நீங்க ஒரு காரியம் செய்யணுமே. என்ன? இன்ஜெக்ஷன் போட அவங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க முகத்துக்கு மாஸ்க் போட்டு போங்க. மாஸ்கா? ஆயிஷா, நர்ஸ் வந்திருக்காங்கம்மா. இதோ வரங்க. 2 minutes வந்துருவாங்க. உட்காரு. முகத்தை மூடி இருக்காங்களே, எப்படி பாக்குறது? ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் சார்? நீங்க எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கீங்க? அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கல்ல, என்னால இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதுல, அதான். ஓ, அகிலன் இங்க இருந்தா இந்த லேடி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. சார், எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினா இருக்கு. கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா? இருங்க, எடுத்துட்டு வரேன். ஆயிஷா, லைட்டர் எங்க காணோம்? லைட்டர் ஒர்க் ஆகல. அப்ப தீப்பெட்டி? காலையில சாமிக்கு விளக்கு வச்சேன், அங்க பாருங்க. பேரு ஆயிஷா, ஆனா சாமிக்கு விளக்கு வச்சாளா? ஏதோ டவுட்டா இருக்கே. இரு, யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். என்ன பாக்குறான் அதிரா? மாஸ்க் எடு.
புருஷன் ஜெயிலுக்கு போனதும் அந்த போலீஸ் புத்தி பொண்டாட்டிக்கு வந்துருச்சோ? ஸ்கெட்ச் போட்டு எங்களை கண்டுபிடிக்கிறீங்க நீங்க. ஆனா நீ வந்து எங்களை கண்டுபிடிக்கல, நாங்க தான் உன்னை வர வச்சிருக்கோம். நாங்க வச்ச பொறியில தான் நீ வந்து சிக்கி இருக்க. அகிலா, சாரு அகிலா, தோ வர இரு. நேத்து வந்த நர்ஸ் முடிச்ச முடியிலே எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவளுக்கு பின்னாடி நிச்சயம் நீதான் இருப்பேன்னு நாங்க சந்தேகப்பட்டோம். எங்க சந்தேகம் சரியா போச்சு. எங்க கிட்ட வசமா இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே. அடிச்சு நிறுத்து. சத்யா ஒரு ஃபோர்ஜரி பண்ணி அநியாயமா அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இப்படி சிரிக்கிறியே, உனக்கு மனசாட்சியே கிடையாதா? என்ன சுடும்போது மட்டும் திருமாறனுக்கு மனசாட்சி இருந்துச்சா? அவரு ஒன்னு சுடல, நீ குறுக்க வந்து குண்டு வாங்கிட்டு அவர் மேல பழிய போடுறியா? ஏய், தெளிவா சுட்டுட்டு குறுக்க வந்தானே கதை விடுறியா? இப்படி பார்த்தா உன்னை தாண்டி முதல்ல சுடணும். என்னையா? எதுக்கு? வாழ்க்கையில குறுக்க வந்ததே நீதானு வந்து எங்க கனவை சதச்ச. இப்போ எங்க கல்யாணத்துல பிரச்சனை பண்ணி உன் புருஷனை வர வச்சு என்ன கொல்ல பார்த்த. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நீ மட்டும் திருமாறனோட சந்தோஷமா வாழ்ந்துருவியா? அதான் நான் செத்த மாதிரி பிளான் பண்ணி உங்க 2 பேரையும் பிரிச்சேன். எல்லாம் கண்டுபிடிக்காத மாதிரி நான் பண்ண போறேன். ரெடி. இந்த கேஸை திறந்து வச்சுட்டு அந்த அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டா போதும். கொஞ்ச நேரத்தில் அயன் பாக்ஸ் சூடாகி துணி கரிஞ்சு தீ பிடிச்சிடும். உடனே கேஸ் பத்தி சிலிண்டர் வெடிச்சு செதறும். கூடவே இந்த ஆதிராவும் செதற போடும். அகிலா, இவ செத்துருவா. ஆனா அந்த நர்ஸ் என்ன பண்றது? அவளுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. கவலைப்படாத சாரு. சாரு உயிரோட இருக்காங்கன்னு சொன்னா யார் நம்புவா? அதுக்கு ஆதாரம் கேட்பாங்களே. என் புருஷன் யாரை கொன்னதுக்காக ஜெயில தண்டனை அனுபவிக்கிறாரோ அந்த சாரு உயிரோட தான் இருக்கா. அவளை கண்டுபிடிச்சும் இப்படி நான் தப்பிக்க விட்டுட்டேனே. இனி நான் என்ன பண்ணுவேன்? எப்படி அவரை மீட்டெடுப்பேன்? கவலைப்படாதீங்க மேடம். செத்ததான் நினைச்ச சாருவே உயிரோட கண்டுபிடிச்சிட்டோமே, இதுவே நமக்கு வெற்றி தான். அடுத்து அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சாரு சிக்கனாதான் நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீரும். சரி சரி, அடுத்து அவங்கள தேடுறதா நம்ம வேலை. இங்க நிக்க வேணாம், கிளம்புங்க. வா. ஏன் நில்லுங்க, இங்க வா. 2 பேரே எங்க ரொம்ப நேரமா ஆளை காணோம், எங்க போயிருந்தீங்க? போயிட்டு முழுசா வந்திருக்கோமே நினைச்சு சந்தோஷப்படு. விட்டா ஆதிரா இந்நேரத்துக்கு எரிஞ்சு கறிக்கட்டை ஆயிருப்பா. என்ன சொல்ற? ஆதிராவுக்கு என்ன ஆச்சு? ஆதிராவை கட்டி போட்டு கேஸ் ஓபன் பண்ணி வெடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. யாரு? அந்த அகிலனும் சாருவும் தான் அத்தை. சாருவா? அவ எப்படி? அவதான் செத்து போயிட்டாளே.
அப்படிதான் எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான். இன்னைக்கு கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு நான் அங்க போனேன். இப்போ சாருவை பிடிச்சிட்டா திரும்ப உடனே வெளியில கொண்டு வந்துடலாம். ஆனா இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியலையே. கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கியா? விட்டா சாரு சாகலன்னு என்னைய நம்ப வச்சிருவ போல இருக்கு. அத்தை, உண்மையாதான் சொல்றேன், சாரு சாகல. நீ வாய மூடுறியா? சாரு எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டா. அவ எப்படி எந்திரிச்சு திரும்ப வருவா? ஏதாவது கனவு கண்டியா? நானும் அங்கதான் இருந்தேன். ஆதரவா கட்டி போட்டிருந்ததை நானும் பார்த்தேன். சாருவ பாத்தியா? சாருதான் இவளை கட்டி போட்டு. சாருவ நீ பாத்தியா? இல்ல, ஆதிரா தான் பார்த்ததா சொன்னா. அப்படின்னா இவ என்ன மட்டும் ஏமாத்தல, உன்னையும் சேர்த்துதான் ஏமாத்துறா. தெரியாது சார். அவங்க வீட்டு அட்ரஸ் தர முடியுமா? கேஷியர் கிட்ட தான் இருக்கு. ஆனா அவர் பேங்க் போயிருக்காரு. ஏன் கவிதா திடீர்னு வேலையை விட்டு போனா? என்னன்னு தெரியலையேம்மா. ஒருவேளை சாருவும் அகிலனும் வந்து மிரட்டி இருப்பாங்களோ? அப்படிதான் நானும் நினைக்கிறேன். நமக்கு இருந்த ஒரே ஆதாரம் கவிதா தான். அவ இல்லனா திருமாறனை வெளியே கொண்டு வர முடியாதே. ஆமாமா சார், எப்படியாவது நம்ம கவிதாவை கண்டுபிடிச்சு ஆகணும் சார். உங்க போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எப்படியாவது அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சிடுறீங்களா? ஆதிரா அவளை சாட்சியா மாத்துவா. அந்த கவிதா நீ அட்மிட் ஆயிருந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற நர்ஸ். அதனால அவ சொல்றத நிச்சயமா கோர்ட் நம்பும். அத விசாரணைக்கு எடுத்துக்கும். என்ன சொல்ற அகிலா? ஆமா சாரு, கோர்ட் ஆர்டர் போட்டா போலீஸ் வலயத்துக்குள்ள டாக்டர், பணத்தை எரிச்சவங்க, அந்த மாதிரி எல்லாருமே சிக்கிடுவாங்க. அவங்கள 2 தட்டு தட்டினா மொத்த உண்மையும் உளறிடுவாங்க. அகிலா, அப்படி நடந்தா நம்ம மாட்டிப்போம் அகிலா. ஆதிரா கையில நர்ஸ் கவிதா சிக்கவே கூடாது. அவளுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும் அகிலா. இல்லனா நம்ம கனவு எல்லாமே வேஸ்டா போயிடும். காலம் ஃபுல்லா நம்ம 2 பேரும் ஜெயில தான் இருக்கணும் அகிலா. அந்த ஆதிரா கையில நான் தோக்கவே கூடாது. ஏதாவது செய்ய அகிலா, ப்ளீஸ். விட்டிருந்தா சாருவோட ஆளுங்க கவிதாவை நிச்சயம் கொன்னிருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆதிரா. அம்மா, நீங்க எப்படிங்க வந்தீங்க? சாரு உயிரோட இருக்கான்னு கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்கு உங்களை கேட்கலான்னு உங்க வீட்டுக்கு வந்தோம். அப்பதான் நடந்தது உங்க அம்மா சொல்லி அழுதாங்க. உடனே ஓடி வந்துட்டோம். ஆமா, நீ எதுக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண? சாருவும் அகிலனும் உன்னை மிரட்டினாங்களா? ஹாஸ்பிட்டல் போனா நீ நர்ஸ் வேலையை விட்டுட்டேன்னு சொல்றாங்க. என்னாச்சுமா உனக்கு? பாத்தீங்கல்ல என்ன கொல்றதுக்கு எப்படி அலையறாங்கன்னு. வயசான எங்க அம்மாவை வச்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ண முடியும்? அதான் வெளியூருக்கு போலான்னு ரெடி ஆயிட்டோம். என்ன மன்னிச்சிருங்க ஆதிரா. நான் உங்களுக்காக கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியாது. நீங்க பயப்படாதீங்க, நாங்க பாதுகாப்பு தரோம். எத்தனை நாளைக்கு சார் குடிப்பீங்க? ஏசிபி பொண்டாட்டியவே
உசுரோட எரிக்க பாக்குறாங்க. நாங்க ஏழைங்க சார், தாங்குவோமா? புரியுது கவிதா, ஆனா என் ஹஸ்பண்ட் செய்யாத குற்றத்துக்காக ஜெயில இருக்காரு. அவரை வெளியே கொண்டு வர உங்களை விட்டா எனக்கு வர வழியே கிடையாது. ஆமா கவிதா, நீ சாட்சி சொன்னா சாருவும் அகிலனும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீ பயப்படாத. வேணாங்க, என் கழுத்துக்கு கத்தி வந்துடுச்சு. எனக்கு ஏதாவதுன்னா எங்க அம்மா அனாதை ஆயிடுவாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நாங்க வெளியூருக்கு தப்பிச்சு போயிடுறோம். உங்களுக்கு சாரு அகிலனை பத்தி தெரியாது. நீங்க எங்க தப்பிச்சு போனாலும் விட மாட்டாங்க, தேடி வந்து அழிச்சிருவாங்க. அவங்க ஜெயிலுக்கு போகாத வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது கவிதா. அதுக்கு ஒரே வழி நீங்க கோர்ட்ல வந்து உண்மையை சொல்றதுதான். உண்மை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களை துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க அதை கோர்ட்ல சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவங்க மேலதான் பகை, உங்க மேல இல்ல. சார் அது வந்து ஹெல்ப் பண்ணுங்க கவிதா. நீங்க சொல்ற சாட்சியில தான் என் வாழ்க்கைய அடங்கி இருக்கு. சரிங்க, நான் சாட்சி சொல்றேன். நான் பாக்குறது உசுரை காப்பாத்துற புனிதமான நர்ஸ் வேலை. ஆனா நாளைக்கு உங்க வாழ்க்கையை காப்பாத்த போறேன், அதுவும் புனிதம் தான். நான் ரெடி. நீ மட்டும்தான் பர்தா போட்டு ஏமாத்துவியா? அத நாங்க செய்ய மாட்டோமா? டேய், நீங்க கிரிமினல் ஃபேமிலினா நாங்க போலீஸ் ஃபேமிலிடா. யுவர் ஆனர், சாருமதியின் இறப்பை டாக்டர் அறிவித்த பின்னர் சாருமதி உயிரோடு இருந்ததை இந்த நர்ஸ் கவிதா நேரில் பார்த்திருக்கிறார். சொல்லுங்கம்மா, சாருமதி உயிரோட இருக்கிறத நீங்க பாத்தீங்களா? வக்கீல் சொல்றது உண்மையாமா? இல்லைங்கய்யா, அத்தனையும் போய். சாருமதி இறந்துட்டாங்க. வாட்? என்னம்மா சொல்ற? சாருமதி சாகலங்கிறதுக்கு நீதான் சாட்சின்னு சொன்னாங்க, இப்ப மாத்தி பேசுற? என்ன மாத்தி பேச வச்சுட்டாங்க ஐயா. இங்க பாருங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. யாரு உங்களை மாத்தி பேச வச்சது? அந்த ஆதிரா. திருமாறனோட ஒய்ஃப். இவங்க என்கிட்ட வந்து சாருமதி உயிரோட இருக்கான்னு கோர்ட்ல சொல்லு, உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு தொந்தரவு பண்ணாங்க. அது எப்படி செத்தவங்க சாகலன்னு பொய் சொல்றதுன்னு நான் மறுத்து பேசினேன். ஆனா அவங்க கட்டாயப்படுத்தி, நீ பயப்படாத, என் புருஷன் அசிஸ்டன்ட் கமிஷனர், அது இதுன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டாங்க ஐயா. கவிதா, ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? இங்க பாருமா, கோர்ட்ல இப்படிலாம் நடந்து கூடாது. போமா, போய் உட்காரு, எதுவும் பேசாத. இல்லங்கய்யா, இவங்களாதான் வந்து சாரு உயிரோட இருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. அத நம்பிதான் நான் இவங்கள கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து ஏன் இப்படி பேசுறாங்கன்னே தெரியல. கவிதா, இது எங்க வாழ்க்கை பிரச்சனை.
விளையாடாத, உண்மையை சொல்லு. இந்த அகிலன் உன்னை மிரட்டானா? சொல்லு. ஏங்க என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? உங்க பிரச்சனைக்கு நான் தான் கிடைச்சனா? உங்களால நான் என் வேலையை விட்டு இந்த ஊரை விட்டே போக போறேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. கவிதா, இது ரொம்ப அநியாயம். பொய் சொல்லாத. நீங்க தான் பொய் சொல்றீங்க. ஹே, என்ன பார்த்து சொல்லு. சாரு உயிரோட இருக்கான்னு நீ வந்து சொல்லல. சாருவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ அகிலன் வீட்டுக்கு போல. இந்த அகிலன் வந்து உன்னை கொல்ல துரத்துனப்போ நான் வந்து உன்னை காப்பாத்தல. ஐயோ, இவங்களுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. மூளைகில குழம்பிடுச்சா? எதையோ உளறாங்களே. யாரு உளறா? யாரு உளறா? உண்மையை சொல்லு. நீ வந்து சொல்லல. உண்மையை சொல்லு. யாரு உளறா? உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு கவிதா. உண்மையை சொல்லு. கான்ஸ்டபிள், வாட் நான்சென்ஸ் திஸ்? இது கோட்டா இல்ல உங்க வீடா? போங்க, போய் உட்காருங்க. கான்ஸ்டபிள், கூட்டி போய் உட்கார வைங்க. மாமா மாமான்றல வந்து உட்காருமா. எதுவும் பேசக்கூடாது, போ. மாமான்றல வந்து உட்காருமா. மாமா போய் உட்காருமா. போ போய் உட்காருமா. யுவர் ஆனர், இந்த ஆதிரா தன் கணவர் சிறைக்கு சென்றதிலிருந்து இப்படிதான் மனநிலை தவறி நடந்து கொள்கிறார். திருமாறனின் சட்ட ரீதியான மனைவி சாருமதிதான் என்று கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. அதை தாங்கிக் கொள்ளாத இந்த ஆதிரா சாருமதியை கொலை செய்ய திருமாறனை தூண்டிருக்கிறார். இப்போது உண்மை சொல்ல வந்த கவிதாவை கொல்ல பார்க்கிறார். இவரை இப்படியே விட்டால் கவிதாவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். எனவே இவர் மனநிலையை சோதிக்க கோர்ட் உத்தரவிட வேண்டும். ஏய் நில்லு. இப்ப சந்தோஷமா? இந்த வீட்டோட மானத்தை கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நான் அடிச்சிட்டல்ல. இன்னும் என்னெல்லாம் அசிங்கப்படுத்த போற? அகல்யா, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? ஏன் பேசாம வேற என்ன பண்ண முடியும்? நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல, சாரு செத்து போயிட்டா அவ எப்படி உயிரோட வருவான்னு. கண்டவங்க பேச்ச நம்பி கேஸ கொடுத்து இப்படி கோர்ட்ல பைத்தியக்காரி மாதிரி நடந்திருக்கிற. ஏ ஆதிரா, என் தம்பி பொண்டாட்டி எழுந்து நிற்கதியா நின்னுட்டு இருக்கான். நீ அவன் நிம்மதியை கெடுத்துட்டே இருக்க. ஏற்கனவே ஜெயில வேதனையோட இருக்கிற திருமாற எனக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஆத்திரத்துலதான். சரி விடு, நமக்கு நேரம் சரியில்லை. நீ ரூமுக்கு போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நீங்கெல்லாம் யாரு? கோர்ட் ஆர்டர் படி ஆதிரா நல்ல மனநிலையில இருக்காங்களான்னு டாக்டர் செக் பண்ண வந்திருக்காரு. எனக்கு என்ன பைத்தியமா செக் பண்றதுக்கு?
நீ என்ன சொல்ல போறேன்னு கேட்கதான் வந்த. குற்றவாளிங்க எல்லாரும் சேர்ந்து அப்பாவியான என்னோட புருஷனை குற்றவாளியா ஆக்கிட்டாங்க. அதை எதிர்த்து போராடின என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ ஏன் சும்மா இருக்க? தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க, ஆனா அதுக்குள்ள அவங்க என்ன கொன்னுடுவாங்கம்மா. அம்மா இப்பவாவது கண் திறந்து என்ன காப்பாத்துமா. என் புருஷனை வெளியில கொண்டு வா. நீ என் பக்கம் இருக்கிறன்னு நிரூபி. அதுக்காக நான் உனக்கு வேலை கேட்கிறேன். இனி எங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது. இனி நான் தான் ராஜா, சாரு தான் ராணி. எங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நாங்க ஹாப்பியா வாழ போறோம். பாய். அந்த டாக்டர் வேணா நீ விலைக்கு வாங்கிடலாம், ஆனா இந்த சாமிய விலைக்கு வாங்கிட முடியுமா? வாங்கிறது தீ மாதிரி, அதை எங்கேயுமே ஒளிச்சு வைக்க முடியாது. ஒரு நாள் உண்மை வெளியே வரும். அப்ப நீங்க எல்லாருமே உள்ள போறீங்க. சரி, நல்லா சரி. உன்னோட கடைசி சிரிப்பு இதுதான். இனிமேதான் இந்த ஆதிராவோட ஆட்டத்தை நீ பார்க்க போற. மறைஞ்சிருக்கிற சாருவ கண்டுபிடிப்பேன். உங்க 2 பேரையும் கோர்ட்ல நிறுத்தி நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். என் புருஷனையும் நான் வெளியில கொண்டு வருவேன். இது சத்தியம். என்னைய பைத்தியமாக்குறீங்க. இனிமே நான் கொடுக்க போற டார்ச்சர் இல்ல, நீயும் சாரு பைத்தியம் ஆவீங்க. காட்டு தீயா எரியும். அந்த தீயில சாருவா அழிவீங்க. இல்ல நான் நகை கொடுப்பா. ஆமா, இவ்வளவு நகை ஏன்பா? ஏதோ போலீஸ் கிலீஸ் பிரச்சனை வந்துட போகுதுப்பா. ஏன் அப்படி கேக்குறீங்க? திருட்டு பசங்க இங்க அதிகம் ஆயிட்டாங்கப்பா. திருட்டு நகை எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து வச்சு காசு வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அப்புறம் நான் போலீஸ் கேஸ்னு அலைய வேண்டியது இருக்குப்பா.
ஐயோ சேட்டு, இதெல்லாம் நான் என் பொண்டாட்டிக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. ஒரு கஷ்டம், அதான் விற்க வந்திருக்கு. சரிப்பா, மொத்தம் எவ்வளவு சவரம் இருக்குப்பா? அது அது நீங்களே எடை போட்டுருங்களேன். ஏன் வாங்கணும் உனக்கு தெரியாதப்பா? அது அப்பப்போ 5 பவுன் 10 பவுன் வாங்கினது, அதான் சரியா ஞாபகம். சரிப்பா, பாக்குறேன். பா 50 சவரம் இருக்குப்பா. இன்னைக்கு தேதி பிரகாரம் ஒரு 15 லட்சம் வரும்பா. 15 லட்சமா? சரிப்பா, உன் பொண்டாட்டியை கூட்டு வாப்பா. அவங்க முகத்தை பார்த்துட்டு பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துறேன். அவங்கள பார்க்கணுமா? எதுக்கு அவங்கள பார்க்கணும்? இது என்ன புது ரூல்ஸ்? அவங்கள எதுக்கு நீங்க பார்க்கணும்? கோவப்படாதீங்க தம்பி. நிறைய பேரு பொண்டாட்டிக்கு தெரியாம நகையை கொண்டு வந்து அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்கப்பா. அப்புறம் அவங்க பொண்டாட்டி எல்லாரும் போலீஸோட வந்து மிரட்டி நகையை திருப்பி வாங்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு எதுக்குப்பா வம்பு? நீங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வாங்க, அவங்க கையில இந்த பணத்தை கொடுத்துட்றப்பா. ஐயோ, சாருவை கூட்டிட்டு வந்து யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? என்னப்பா இப்படி யோசிக்கிற? நகை உண்டுதானப்பா? என்ன சேட்டு இப்படி சந்தேகப்ப? அவன் ஊருக்கு போயிட்டானா? இது அவனோட அண்ணன். அதான் பிரச்சனை. வா, நம்ம ஒரு 1/2 hourல போயிட்டு வந்துடலாம். வந்துருவா. புரியுது சாரு, ஆனா அந்த சேட்டு உன்னை கூட்டிட்டு வர சொல்றானே. அவர் சொன்னா நீ ஒத்துப்பியா அகிலா? என் ஒய்ஃப் உசுரோட இல்லன்னு சொல்ல வேண்டியதுதானே? சாரு, அப்படி சொல்லி இது திருட்டு நகையோட சேட்டுக்கு டவுட் ஆகி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் என்ன தேடி இங்க வந்து ஒருவேளை உன்னை பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம கதை க்ளோஸ். அதுவும் இல்லாம உரிமையோட சண்டை போறதுக்கு இது ஒண்ணு நம்ம நகை இல்லையே, மிரட்டி புடுங்கிட்டு வந்தது தானே. சேட்டு பில்ல காமின்னு கேட்டா என்ன பண்றது? அதான் பேசாம வந்துட்டேன். சாரு, நமக்கு பணம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. அதுவும் இல்லாம மத்த கடைக்கு ஏறி இறங்க நமக்கு டைமும் இல்ல. இன்னொன்னு அது ஆபத்தும் கூட. உடனே பணம் கிடைச்சிருமா? நம்ம சீக்கிரமா வந்துடலாம்ல? அகிலா, என்ன யாராவது பார்த்துட்டா அவ்வளவுதான் அகிலா. சாரு, பர்தாவை போட்டுக்கிட்ட உன்னை யாருக்கு தெரிய போகுது சாரு? பயப்படாம வா. சாரு, போலாமா? பணம் தானே, கொடுத்துருவோம். என்ன முழிக்கிற? இப்படி மாட்டுவோன்னு எதிர்பார்க்கல. நாங்க போட்ட பிளான்ல வசமா சிக்கிக்கிட்ட. இனிமே தப்பிக்கவே முடியாது. ஹே சாரு, உயிரோட இருந்துட்டு என் புருஷனை ஜெயிலியா போடுற? இன்னைக்கு 2 பேரும் ஜெயிலுக்கு போறீங்க. ஹே நில்லு, எங்க போற? உன் கதை முடிஞ்சது. டேய், அங்க என்ன முறைக்கிற? மூஞ்ச பேத்துருவேன்.
செத்துட்டான்னு சொல்லி போலீஸே ஏமாத்துறியா? இவங்க கிட்டலாம் என்ன சார் பேச்சு? 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. உடனே இவங்கள கோர்ட்ல ஆஜர்படுத்தி அவரை வெளியே எடுத்துடலாம். ஏய், 2 பேரும் ஸ்டேஷனுக்கு நடங்க. எதுக்கு சார்? எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்றீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஏன் என்ன தப்புன்னு தெரியாது. நீ பண்ணது தப்பு இல்ல, கிரிமினல் தானும். தெரியலன்னா நீங்க என்ன பண்ணணும்னு அங்க நிக்கிற பர்ச்சாரு அவகிட்ட கேளு. குற்றத்துக்கு குடோனே இவதான். என்ன சாரு கேக்குறாங்கல்ல, சொல்லு. செத்துட்டதா எங்களை, இந்த ஊரை, போலீஸ, கோர்ட்ட ஏமாத்தில நாடகம் ஆனல, அதெல்லாம் சொல்லு. அங்க என்னடி பார்வை? அதான் தெரிஞ்சு போச்சே. அப்புறம் என்ன இன்னும் வேஷம் போட்டுட்டு இருக்க? கழட்டு. சொல்றேன்ல, கழட்டு. எல்லாம் கை கூடி வர நேரத்துல இப்படி சொதப்பிடுச்சுமா. எனக்கு டென்ஷன் ஆகுதுமா. அந்த சாரு மட்டும் என் கையில கிடைச்சா அவளை உண்மையாவே கொன்றுவேன். ஆதிரா, ஏன் இப்படி பேசுற? பின்ன என்னம்மா, கெட்டவங்களை கடவுள் தண்டிப்பாருன்னு பார்த்தா கெட்டவங்க நல்லவங்களை தண்டிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு மனசு வெறுத்துருச்சுமா. கெட்டவங்களா ஆகிறதுக்கு 1 செகண்ட் போதும். நல்லவங்களா இருக்கிறதுக்கு வாழ்க்கை முழுக்க போராடிக்கிட்டே தான் இருக்கணும். ஆதிரா, நீ நல்லவ. கண்டிப்பா நீ ஜெயிக்கணும். ஜெயிப்ப. நிச்சயமா திருமாறனை வெளியே கொண்டு வருவ. நீங்க மட்டும் நம்ம எனக்கு துணையா இருக்கீங்க. இப்போ என்னமா பண்றது? அம்மா, சாருவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வக்கீல் கிட்ட ஐடியா கேட்போமா? இல்ல அத்த, சாரு உயிரோட இருக்கிறத நான் பார்த்தேன். ஐயோ கடவுளே, இத கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? ஆமால, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அதனாலதான் இப்படி பண்றியா? என்ன கல்யாணி, நீயுமா இத நம்புற? ஆதிரா இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? அகிலானிய சாருவையும் கையும் களமா பிடிச்சிருப்பா. அவங்க தப்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது? இவன் நேரம் சரியில்லை. அதான் சொந்த மாமியார் கிட்டயே பைத்தியம் பட்டம் வாங்கிட்டு இருக்கா. அவளே கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் இனிமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருங்கிற கவலையில இருக்கா. நீயும் வேதனைப்பட வைக்கிற. ஓ, அந்த போலீஸ்காரனுக்கு இப்பதான் புத்தி வந்துச்சா? போதுமாடி, நீ சொல்றது பொய்ன்னு இப்பயாவது நம்புறியா? ஆதிரா, உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு கண்ணு ரெண்டும் எல்லாமலே போயிருக்கலாம். அழாத ஆதிரா. அம்மா, நீ ஏன் இப்படி இருக்க? சாப்பிட்டியா? உங்களை மாதிரிதான் நானும் கை கெட்டுற தூரத்துல தட்டு இருந்தும் எட்டாத தூரத்துல வாழ்க்கை கிடக்குதேன்னு அழுதுட்டே உட்கார்ந்துருக்கேன். சாருமதி உனக்கு பைத்தியக்காரி பட்டம் வாங்கி கொடுத்துட்டான்னு நினைக்கும் போது எனக்கு ஆத்திரமா வருது ஆதிரா. அவன் எத்தனை பட்டம் கொடுத்தாலும் நான் அடங்க மாட்டேங்க. உங்களை வெளியில கொண்டு வந்தே தீருவேன். வேணாம் ஆதிரா, என் கதை முடிஞ்சு போச்சு. இனி ஒன்னும் பண்ண முடியாது. என் தலையெழுத்து இவ்வளவுதான். நீயாவது நிம்மதியாரு. எங்க உங்களை விட்டு நான் மட்டும் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? அந்த சாரு உயிரோட இருக்கிறப்போ நீங்க மட்டும் எங்க ஜெயில இருக்கணும்? எங்க ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நீங்க ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. என்ன சொல்ற ஆதிரா?
அப்ப சாரு எங்க? அவன் உஷாரா எஸ்கேப் ஆயிட்டாங்க. கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. எனக்கு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வருவேன்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டு வெறும் கையோட போக போறேன். ஆதிரா, எனக்காக நீ இவ்வளவு சிரமப்படுறியே, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? எனக்கு இதெல்லாம் கஷ்டம் இல்லைங்க. ஆனா அந்த போலீஸ் அரசன் கைவிட்ட போதான் நான் நொந்து போயிட்டேன். என்ன சொல்ற? அந்த அகிலன் அரசன் கிட்ட இனிமே இந்த விஷயத்துல தலையிட்டான் மேலிடத்துல சொல்லி வேலையை காலி பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டான். அவரும் பயந்துட்டு எனக்கு உதவ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அரசன் அப்படி சொன்னாரு? இனிமே உனக்கு சப்போர்ட் இல்லாம நீ மட்டும் என்ன பண்ணுவ ஆதிரா? உன்னால சாருவ ஒண்ணுமே பண்ண முடியாது. பேசாம விட்டுரு ஆதிரா. நான் இப்படியே கம்பிக்குள்ள கடந்துட்டு போறேன். ஆனா நீ மட்டும் அடிக்கடி வந்து என்ன பார்த்துட்டு போ, அது போதும் எனக்கு. எத்தனை வருஷம் வேணாலும் நான் ஜெயிலே கிடப்பேன். இனிமே இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை பேசாதீங்க. இதுக்கா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். அவ்வளவுதான். விடுங்க. ஏய் போடா. ஏமா எங்களை நிம்மதியா விட மாட்டியா? நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார். எல்லாம் கேள்விப்பட்டாச்சு. நீ ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன் மேல இருக்கிற ஆசையில உன் புருஷன் அவளை கொண்டுட்டான், அதானே? ஐயோ, கொலை பண்ணா ஜெயில போடாம கோயில்ல வச்சு கும்ப
நான் உனக்கு ஹெல்ப் பண்றேம்மா. என் புள்ளனா எனக்கு உசுரு. எங்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம கிடைச்ச வரோம் எங்க கவின். ஒரு செகண்ட்ல நான் இழக்க தெரிஞ்சேன். கவினை மட்டும் இல்ல, எங்க உசிரியும் சேர்த்து காப்பாத்திருக்கமா. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். மனோகர் சார், இந்த கேஸ உடனே விசாரிக்கணும். டேலண்ட் பர்சன் யாரு? சங்கர் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எஸ்ஐ இருக்காரு சார். அவர்கிட்ட ஒப்படைச்சா சீக்கிரம் முடிச்சிருவாரு சார். சரி, போன் பண்ணு. சார், நான் டிஜிபி துரைமணிக்கம் பேசுறேன். எஸ் சார், சொல்லுங்க சார். கேஸ் விஷயமா ஆதிரான ஒரு பொண்ணு வருவாங்க. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அந்த கேஸ உடனே என்கொயரி பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. ஷூர் சார். எஸ். மா, சொல்லிட்டேன். நீ போய் சங்கரை பாரு, அவரு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். உன் ஹஸ்பண்ட் கூடிய சீக்கிரம் ஜெயில இருந்து வெளியே வந்துருவாரு. நீ கவலைப்படாத. வரமா. சரிம்மா, உடம்ப பாத்துக்கோ. வரோம். பாய்க்கா. பாய். டிஜிபி துரைமாணிக்கம் சார் அனுப்பி விட்டாரு. ஓ, அந்த ஆதிராங்கிறது நீங்க தானா? ஆமா சார். உட்காருங்க. நீங்க திருமாறன் சாரோட ஒய்ஃபா? ஆமாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு தண்டனை கிடைச்சப்போ சந்தோஷப்பட்டவங்கள நானும் ஒருத்தன். சார், பயப்படாதீங்க. டியூட்டில நேர்மை நியாயம் இருக்கிறவனா தப்பு செஞ்சது போலீஸ்காரனாவே இருந்தாலும் தண்டிக்கப்படணும்னு நினைப்பேன். ஆனா டிஜிபி சார் சொன்னப்பதான் இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். திருமாறன் சார் தப்பு செய்யலனா அவருக்காக நிச்சயம் போராடி வெளியில கொண்டு வந்துருவேன். ரொம்ப நன்றி சார். சரி, நடந்தது என்னன்னு சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட பழி வாங்கறதுக்காக அந்த சாரு இந்த நாடகத்தை போட்டிருக்கா சார். சாரு உயிரோட இருக்கிறத நீங்க பாத்தீங்களா? சார், அவளை பார்த்து நான் சண்டையே போட்டேன் சார். ஆனா அவ என்ன கொல்ல பார்த்தான். அங்கிருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஓ, போலீஸையே ஏமாத்துறாங்களா? அவ்வளவு பெரிய கிரிமினல்ஸா? அந்த விளையாட்டுல என்கிட்ட நடக்காதுமா. நான் விட மாட்டேன். சார், ஒரு குற்றமும் செய்யாம என் ஹஸ்பண்ட் ஜெயில கிடக்குறாரு. உங்களை போல அவரும் நேர்மையான அதிகாரி தான் சார். அவரை போய் கைதி ட்ரெஸ்ல பாக்கும்போது. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, சட்டம் இருக்கு, நாங்க இருக்கோம். டிஜிபி சார் சொன்னதுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா ஆதாரம் இல்லாம நான் யார் மேலயும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். நாளைக்கு சாருமதிக்கு டெத் சர்டிபிகேட் கொடுத்த டாக்டர் கிட்ட இருந்து தான் நான் என்கொயரியை ஸ்டார்ட் பண்றேன். சரிங்க சார். நீங்களும் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே சார், அந்த சாருமதிய புடிச்சிடலாம்ல சார்? நீங்க சொல்ற மாதிரி சாருமதி உசுரோட மட்டும் இருந்தானா உங்க ஹஸ்பண்ட ரிலீஸ் பண்ணிட்டு அகிலனையும் சாருமதி என்கவுண்டர்ல போடாம விட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏமாத்துறது பிடிக்காது. அகல்யாக்கு பயப்படுறியா? அவ தூங்க போயிட்டா. நீ என்னன்னு சொல்லு. மா, கெட்டவங்கள தண்டிக்க மாட்டாருன்னு நான் கடவுளை திட்டிட்டு இருந்தேன்ல, அதே கடவுள் எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காருமா. ஆதிரா, நீ என்ன சொல்ற? ஆமாமா, அவரை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னால நம்பவே முடியல. ஆமாமா, டிஜிபி என் கண்ணு முன்னாடியே சங்கர் சருக்கு போன் பண்ணி ஆதிராவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சங்கர் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசரா தெரியுதாருமா. நாளைக்கே என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆதிரா. நீ நினைச்சதை சாதிச்சிட்டியே. என்னோட உண்மையான சாதனைன்றது
அவர் ரிலீஸ் ஆகி இந்த வீட்டுக்கு வர்றதுதாம்மா. அவர் ஜெயில இருக்கிற அம்மா, சங்கர் நாளைக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்காரு. அநேகமா அந்த டாக்டர் சிக்குவாருன்னு நினைக்கிறேன். அவரை வச்சு நம்ம இந்த சாருவை புடிச்சிடலாமா? சரி, இதெல்லாம் அகல்யாவுக்கு தெரிஞ்சா சிக்கலாயிடும். நீ போய் தூங்கு போ. சரிம்மா. சுத்த போய் போயில சார், சாரு அப்படித்தான் செத்தாங்க. சாரு செத்ததே பொய்ன்னு சொல்ற. சாகாத சாருவ செத்தத பொய்ய ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. சார் என்ன சார் இங்க இப்படி பேசுறாங்க? அஸ் டாக்டரா ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன நடந்ததோ அதை தானே ரிப்போர்ட் பண்ண முடியும். ஏன் மாத்தி கொடுக்க முடியாதா? சார் இது புனிதமான தொழில். அப்படி செஞ்சா அது என் தொழிலுக்கு செய்யற துரோகம். இன்னும் என் கேள்விக்கு பதில் வரல. ஒரு டாக்டர் நினைச்சா ரிப்போர்ட்டை மாத்த முடியுமா? முடியாது. முடியும் சார். அதான் இவங்க கேக்குறாங்க. சார் இவங்க சொல்றது எப்படி நம்புறீங்க? இவங்க ஒரு பைத்தியம் சார். டாக்டர் செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏய், யார் பைத்தியம்? அந்த அகிலனோட சேர்ந்துட்டு சாரு செத்தத போய் சொல்லி என் புருஷனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப வந்து என்ன பைத்தியம்னு வேற சொல்றியா? நீதாயா பைத்தியம்? பணத்தாசை புடிச்ச பைத்தியம். அப்ப உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்த டாக்டர் பொய்யா? உனக்கு கொடுத்த மாதிரி அந்த டாக்டருக்கும் அகிலன் பணத்தை கொடுத்திருக்கான். அது அவனே என்கிட்ட சொன்னான். சார், இந்த டாக்டர் ஐசியூல இருந்து வெளியில வந்து சாரு செத்துட்டேன்னு சொன்னப்போ சாரு உள்ள உயிரோட தான் இருந்திருக்கா. அகிலன் கிட்ட காசை வாங்கிட்டு இந்த ஆள் போய் சொல்லிருக்கான் சார். இல்ல சாரு உண்மையா செத்துட்டா. அப்ப சாரு சாகலன்னு உங்ககிட்ட ஒர்க் பண்ண நர்ஸ் கவிதா எதுக்காக சார் சொல்லணும்? அதான் இவங்க பணம் டார்ச்சர்னால சொன்னேன்னு கோர்ட்ல கவிதா சொல்லிட்டாங்களே. அவங்க அம்மா கழுத்துல கத்திய வச்சு மிரட்டினா போய் சொல்லாம வேற என்ன பண்ணுவா? இங்க பாரு, எங்களுக்கு எல்லாம் தெரியும். உண்மைய ஒத்துக்க. உன்னால எந்த தப்பும் செய்யாத என் ஹஸ்பண்ட் அங்க ஜெயில கிடக்குறாரு. அவரோட பாவம் உன்னை சும்மாவே விடாது. இங்க பாரு, இது அவர் என் கழுத்துல கட்டினது என் கூட சேர்ந்து வாழதான், பிரிஞ்சு வாழ்றதுக்கு இல்ல. நீ சொன்ன ஒத்த பொய்யால எங்க வாழ்க்கைய அர்த்தம் இல்லாம கிடக்கு. பிளீஸ், இப்பவாவது நடந்த உண்மை இவர்கிட்ட சொல்லிடு. சார், சாரு செத்துட்டா. நீங்க எப்படி கேட்டாலும் இதான் உண்மை. இதுக்கு மேல என்னால ஒன்னும் சொல்ல முடியாது. அப்படி தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் மெடிக்கல் கவுன்சிலுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க முதல்ல கிளம்புங்க சார். ட்ரீட்மெண்ட்காக பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. இப்ப கிளம்புறேன். ஆனா விசாரணையில உங்க மேல டவுட் வந்தா அதுக்கப்புறம் டாக்டருக்கு என்னோட ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். வாங்க அதிரா. ஆமா, ஆனா சங்கருக்கு டாக்டர் மேல டவுட் வந்துருச்சு. அவரை வார்ன் பண்ணிட்டு வந்துட்டாரு. அப்போ போன காரியம் வேஸ்டா? டாக்டர் ஒத்துக்கலன்னா என்னமா, மத்தவங்கள விசாரிக்க போயிட்டாரு. மா, சங்கர் போற வேகத்தை பார்த்தா கூடிய சீக்கிரத்துல சாருவை புடிச்சிருவாருமா. கிழிச்சாரு. இதே நடி புது போலீஸ் கதையா? அப்போ நான் சொன்னதையும் மீறி துப்பறிய போயிருக்க. ஏதாவது ஒரு ஆட்டம் போட்டு அலங்கரிச்சு திருமாறனோட 7 வருஷ தண்டனைய 14 வருஷமா மாத்தாம விட மாட்டல. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. வாய மூடு. நான் தான் படிச்சு சொல்றேன்ல, அந்த அகிலனை சீண்டாத, அது திருமாறனுக்கு தான் ஆபத்து ஆயிடும்னு. நீ கேக்குறியா? அகிலனோட கல்யாணத்தை வீடியோ எடுக்க போய் தானே அவன் திருமாறனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தான். மறுபடியும் அவனுக்கு என்ன தொந்தரவு பண்ணியோ அவன் வந்து நம்ம இன்சூரன்ஸ் நகை எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிட்டான். கடைசியில நீ அவனை பண்ண டார்ச்சர்ல உனக்கு பைத்தியக்கார பட்டமும் வாங்கி கொடுத்துட்டான்.
இன்னும் பெருசா ஏதாவது பண்ணு, அவன் குடும்பத்தோட நம்மள பிடிச்சு ஜெயில போடுவான். அத கேள்விப்பட்டு திருமாற ஜெயிலே புழுங்கி புழுங்கி சாவான். அப்பதான் நீ அடங்குவ. என்ன அகல்யா புரியாம பேசிட்டு இருக்க? ஆதிரா இவ்ளோ கஷ்டப்படுறதே திருமாறனை வெளியே கொண்டு வரதுக்காகதான். அட நீ வேற, திருமாற உள்ள போனது காரணமே இவதான். இவளே அவனை வெளியில எடுக்கிறேன்னு சொல்லுவா. அத நான் நம்பணுமா? அப்ப நான் எதுக்கு கஷ்டப்படுறேன்? அவரு ஜெயிலுக்கு போனதுல இருந்து எப்ப தூங்குறேன் எப்போ எந்திரிக்கிறேனே எனக்கு தெரியல. நான் குளிச்சேனா சாப்பிடுறேன் நான் கூட பாக்காம ஓடுறேன் ஓடியாரு. இதெல்லாம் எதுக்கு பண்றேன்? எதுக்கா? நீ பண்ண தப்புனாலதான் திருமாறனுக்கு இந்த நிலைமையே. அத மறைக்கிறதுக்காக தான் அவன் மேல அக்கறைப்படுற மாதிரி நடிக்கிற. போதுமா? அகல்யா நீ ரொம்ப தப்பு பண்ற. பாலை விட சுத்தமானவ ஆதிரா. அவளை சந்தேகப்படாத. நீ சொல்ற வார்த்தை ஒவ்வொன்னும் எனக்கே ஈட்டி பாயிற மாதிரி இருக்கு. பாவம் ஆதிராவால தாங்க முடியுமா? 1000 முறை சொல்லுவேன். ஆதிரா பண்றது எல்லாமே நடிப்பு நடிப்பு நடிப்பு. நீ வேணா எழுதி வச்சுக்க. டேய், கேஸ் உங்ககிட்ட வந்துருச்சுன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும். அதனால தான் பயப்படாம இருந்தேன். ஆனா நீ இவ்ளோ சீக்கிரமா என்ன தேடி வருவேன்னு நான் நினைச்சே பார்க்கலடா. ஆமா, எப்படி உனக்கு இந்த இடம் தெரியும்? டிபார்ட்மெண்ட்ல ராஜேந்திரன் ஒரு துப்பறி புலி இருக்கு. அதான் உங்களை ஃபாலோ பண்ணி சொல்லுச்சு. டிஜிபி என்கிட்ட கேச கொடுத்தாரு. இல்லன்னு வச்சுக்க உங்க எது என்ன இருக்கும்? நானும் அந்த ஆதிராவை அடக்கிறதுக்கு ஏதேதோ பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில பைத்தியக்காரி பட்டம் கூட கட்டிட்டேன்டா. ஆனாலும் அவ அடங்கவே மாட்டேங்கிறாளே. சார் அடுத்தது என்ன விசார? இந்நேரம் நம்ம 2 பேரும் கை வளங்கோட ஜீப்ல போயிட்டு இருந்திருப்போம் அகிலா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த ஆதிரா தானே. அவளை எப்படிதான் அடக்கிறதுன்னே தெரியலையே. அடங்கலனா அவளை அடக்கம் பண்ணிட வேண்டியதுதான். என்ன சாரு சொல்ற? ஆதிராவ கொன்றலான்னு சொல்றேன். நம்ம என்னதான் திட்டம் போட்டாலும் ஆதிரா நம்மள நெருங்கறத தடுக்கவே முடியலையே. விட்டா கூடிய சீக்கிரம் அவன் நம்மள புடிச்சிருவா போல இருக்கே. அகிலா, அதுக்கு முன்னாடி நம்ம முந்திரணும். நீ சொல்றதும் சரிதான் சாரு. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு கான்ஸ்டபிள் வரைக்கும் சுத்திக்கிட்டு இருந்தவ இப்போ டிஜிபி வரைக்கும் போயிருக்கா. இனிமேலும் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. ஆதிரா தான் உசுர கொடுத்தாவது திருமாறனை மீட்கிறதுக்கு உறுதியா இருக்கா. அப்போ அவ உசுர நம்ம எடுத்துட வேண்டியதுதான். அந்த திருமாறனை ஜெயிலுக்கு அனுப்பியும் நம்ம 2 பேருக்கும் நிம்மதி இல்ல பாத்தியா? ஆதிரா நம்மள எப்ப பிடிப்பான்னு திக்கு திக்குன்னு இருக்கா அகிலா. அவ செத்தாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம இங்க இருக்கிறது அந்த மஃப்டி போலீஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அவன் மேல பழிய போடுற. அவனே சாரு செத்த துக்கத்துல இருக்கான். அவனையே இப்படி டார்ச்சர் பண்ற. சாரு ஒன்னும் சாகல. ஐயோ, கொஞ்சம் வாய் மூடுறியா? உன்னால இன்னும் இந்த குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ தெரியல. இங்க பார், நடந்தது சதியோ விதியோ. இன்னையோட அந்த அகிலனோட பஞ்சாயத்தை விட்டுரு. அவன் பக்கம் தலை வச்சு கூட படுக்காத. மீறி ஏதாவது செஞ்ச செய்வேன். என் ஹஸ்பண்ட் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகணும். அவர் எந்த தப்பு செய்யலன்னு கோர்ட்ல சொல்லணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நான் கூடிய சீக்கிரம் அகிலனையும் சாருவையும் புடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறேன். என் புருஷனை மறுபடியும் காக்கி யூனிஃபார்ம் போட வைக்கிறேன். இது சத்தியம்.
பேச்சு பேசுற நீ? நீ போயிட்டா திருமாறனையும் குழந்தையையும் யார் பாத்துக்குவா? அந்த கவலை உனக்கு இல்லையா? மா விளையாட்டுக்கு சொன்னம்மா. நீ எதுவும் பேசாத. இந்தா மாத்திரை சாப்பிடு. ஆதிரா எங்க போற? சங்கர பாக்க போறேம்மா. காயமே இன்னும் ஆறல, அதுக்குள்ள நீ எங்கம்மா போற? பேசாம வீட்லயே இருந்து படுத்து ரெஸ்ட் எடு. பாட்டி, அவர் ஜெயில இருந்து வெளியில வர வரைக்கும் எனக்கு ரெஸ்டே கிடையாது. தான் செத்ததா சொல்லி என் புருஷனை மாட்டி விட்டுட்டு சாரு எங்கேயும் நிம்மதியா தூங்குறான்னு நினைக்க எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது பாட்டி. அந்த சங்கர் பிஸில நம்ம கேஸ மறந்துடுவாரு. நான் அடிக்கடி அவரை தொந்தரவு பண்ணாதான் அந்த சாருவை கண்டுபிடிக்க முடியும். நான் கிளம்புறேம்மா. நில்ல. உங்களுக்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேனம்மா, பரவாயில்லையம்மா? என் ஹஸ்பண்டுக்காக இதை விட பெரிய காயத்தை கூட நான் தாங்குவேன் சார். எனக்கு அவரை ரிலீஸ் ஆனா போதும் சார். அப்புறம் நேத்து அகிலன் சாருவை பத்தி ஏதோ சங்கர் சார் கிட்ட சொல்ல வந்தீங்க சார். அது என்ன சார்? சார் அவர் எதுக்கு சார் உங்களை அடிச்சாரு? இல்லம்மா, அது வந்து சார் சொல்லுங்க சார். நீங்க அகிலனை ஃபாலோ பண்ணப்போ ஏதாவது க்ளூ கிடைச்சுதா? இல்லம்மா, நான் எதுவும் சொல்லக்கூடாதுமா. எதுவா இருந்தாலும் சங்கர் சார்ட்டே கேட்டுக்கோமா. நான் வரமா. சார் நில்லுங்க சார். சார் என் வீட்டுக்காரரும் உங்களை மாதிரி போலீஸ்காரர் தானே. அவருக்கு நீங்க உதவலன்னா அப்புறம் வேற யார் சார் உதவுவா? பிளீஸ் சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். சொல்றேம்மா. யோ நீங்க ஏரியா, நான் போய் பார்க்க. சரிங்க சார். சார் என்ன சார் ஆச்சு? சாரும் அகிலனும் எங்க சார்? யோ நீ வேற, அங்க சாரும் இல்ல ஒண்ணும் இல்ல. அகிலன் தனியா உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காயா. சார் அப்போ கார்ல போனது சாரு தான் நினைக்கிறேன். அப்படிதானே சார்? நிச்சயமா அவதாம்மா. எனக்கு தெரியாதுமா. ஆனா நான் சொன்னதை அவர்கிட்ட சொல்லிடாதுமா. நான் வரமா. என்னம்மா வெளியிலே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல அகல்யா, ஜோசியரை வர சொல்லியிருந்தேன். இன்னும் அவரை காணோம். ஜோசியரா? எதுக்கு? காரணமா இல்ல, தூண் மாதிரி இருந்த திருமாறனை சாட்சி ஜெயில போட்டாங்க. இந்த வீடு சந்தோஷத்தை பார்த்து எத்தனை நாளாச்சு. அதான் ஏன் இப்படி நடக்குது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு அவர்கிட்ட கேட்கணும். அந்த ஜோசியர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அகல்யா. அவர் வாயிலேந்து வர்ற வாக்கு கடவுள் வாக்கு மாதிரி. நானே கூப்பிடணும் தாமா இருந்தேன், நீங்க வர சொல்லிட்டீங்க. மொத்த சனியனும் வீட்டுல மெத்த போட்டு படுத்திருக்கோன்னு எனக்கே தோணுது. பிடிஞ்சா என்ன பிரச்சனை வருமோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு. வணக்கம். வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க.
ஐயா அங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா. பூமாதேவி மடி இருக்கும்போது நான் கீழே உட்காந்துக்கிறேம்மா. இருக்கட்டும். ஆ. சோஃபாலாம் வேண்டாமா? சரி, கீழே இங்க உட்காந்து. உட்காருங்க. உட்காரு. சொல்லுங்கம்மா. ஜோசியரே, பிரச்சனை என்னன்னா பிரச்சனைய நான் சொல்றேம்மா. ஜோசியம் யாருக்கு பார்க்கணும் அதை மட்டும் சொல்லுங்க. ஆதிராவுக்கு. ஆதிராங்கிறது யாருமோ? இதோ இவதா. ஒரு வகையில எனக்கு பேத்தி, இன்னொரு வகையில என் பேரனோட பொண்டாட்டி. ஜாதகத்தை போய் எடுத்துட்டு வாமா. சரி.